அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா பார்ட் 10ல் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து பார்த்துடலாம். இந்தியாவில் எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? எப்பொழுது முதல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 ஆகஸ்ட் 31 கிளாபத் மாநாட்டில் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வலியுறுத்துவார். 1920 செப்டம்பர் கல்கத்தா அமர்வு தான் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தொடங்க வழிவகை செய்தது. ஆப்ஷனில் 1920 என்பது சரியான ஒன்று. வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்ன? அவர் எதற்காக சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார்னு பார்த்தீங்கன்னா, கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷாரின் ஏகபோகத்திற்கு, அதாவது அவங்களுக்கு சவால் விடுவதற்காகத்தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். பம்பாயில் கொடூர பிளாக் தொற்றுநோய் பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு எந்த ஆண்டு? பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 1896 தான் பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு பம்பாயில். ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதியார் எந்த பகுதிக்கு இடம்பெயர்ந்தார்? பாரதியார் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக எங்கிருந்து போனார்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. அங்கிருந்து தான் பல இதழ்களை வெளியிட்டிருந்தாரு. இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான விசாரணை நடைபெற்ற இடம் எந்த இடம்? இந்திய தேசிய இராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல செங்கோட்டையில தான் அந்த விசாரணை நடைபெற்றது. அப்போ அவங்களுக்காக சார்பாக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய இராணுவ அந்த வீரர்களுக்காக வாதாடுவார். அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? நம்ம ஜனகண மனமும் அவர் தான் இயற்றினாரு. ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை. காமராசரின் அரசியல் குரு யார்? ஐயா, காமராசரின் அரசியல் குரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்? மகாத்மா காந்தியின் அரசியல் குரு ஆப்ஷன்ல கோபாலகிருஷ்ண கோகலே என்பது சரியான விடை. சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13ஆம் நாளன்று தூக்கிலிட்டப்பட்ட இடம் என்ன? இவர் கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். இவர் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் எந்த நாள்? அவங்க ஜனவரி 26, 1930 அன்று இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. கூற்றுகளை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, எல்.எம். சிங்வி குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, மேலே கொடுக்கப்பட்ட குழுக்களை காலவரிசைப்படுத்துக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்டது. இதில் அசோக் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1977. இதில் சிங்வி குழு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986. பல்வந்தராய் மேத்தா குழு 1957. இதில் சரியானது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 3, 1 and 2ங்கிறது தான் காலவரிசைப்படி. 1957 பல்வந்தராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977, எல்.எம். சிங்வி குழு 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? அது எந்த விதி? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல விதி 56 1B மற்றும் 61 தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்ய வழிவகை செய்யும் பிரிவாகும். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகளில் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? அடிப்படை கடமைகள் இதெல்லாம் மறக்க மாட்டோம். விதி 51(7) தான் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது?
இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 5 கையாள்வது எதைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையை பற்றி பேசுகிறது. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு எந்த உணர்வு? இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு பார்த்தீங்கன்னா சமூக உட்சேர்க்கை என்பது சரியான விடையாகும். பின் வருவனவற்றுள் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 42வது அரசியலமைப்பு திருத்தம் தான் சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது என்ன? அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் பார்த்தீங்கன்னா 12 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இது மாதிரி இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டு வருவாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976ஆம் ஆண்டாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள்? ஆப்ஷன்ல பாருங்க. பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5 முதல் 11 வரை குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றது. சரியாக பொருந்தியுள்ளவற்றை கண்டறிக. ஜூலை 19 இது எப்போ தேசியமயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜூலை 19 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி அறிமுகம். ஜூலை 1 பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல 1806ஆம் ஆண்டுல என்ன பெயர்னா கல்கத்தா வங்கி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 1955 ஜூலை 1 தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. நபார்டு வங்கி இது பார்த்தீங்கன்னா ஆண்டு 1982 ஜூலை 12 நபார்டு வங்கியின் தோற்றமாகும். இதுல நாட்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. 1969 ஜூலை 19 வங்கிகள் 14 வங்கிகள் நினைக்கிறேன் தேசியமயமாக்கும். 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி அறிமுகம். 1955 ஜூலை 1 அந்த கல்கத்தா வங்கி இம்பீரியல் வங்கி என பெயர் மாற்றம் பட்டு பாரத ஸ்டேட் வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1982 ஜூலை 12 நபார்டு வங்கியின் தோற்றம். இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ல பாருங்க. பொருளியல் அறிஞர்களின் நூல்களில் பொருந்தாதது இதுல ஆப்ஷன்ல பொருளியல் கோட்பாடுகள். இவர் ஆல்பர்ட் மார்சல் வருவாரு. இது பொருந்தாத நூலாகும். நல பொருளாதாரம் அமர்த்தியா சென், நாடுகளின் செல்வம் ஆடம் ஸ்மித்து, வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்தை சார்ந்த கொள்கை கெய்ன்ஸ். பொருளியல் கோட்பாடுகள் ஆல்பர்ட் மார்சல் வரணும். அது தவறான ஒன்று. அடுத்தது கீழ்கண்ட செய்திகளில் சரியாக பொருந்தி உள்ளது எது? இதுல எந்தெந்த கமிட்டி சரியாக பொருந்தி உள்ளதுன்னு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தேசிய பங்கு சந்தை தொடங்க காரணமான கமிட்டி போர்வானி கமிட்டி. பாரத ஸ்டேட் வங்கி உருவாக காரணமான கமிட்டி கோர்வாலா கமிட்டி. ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டில் இருந்து பிரிக்க பரிந்துரைத்த கமிட்டி அக்வர்த் கமிட்டி. ரிசர்வ் வங்கி உருவாக காரணமான கமிட்டி ஹில்டன் யங் கமிட்டி. இதுல பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளும் சரி அல்ல. அந்த கமிட்டிகள்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியானது எது எவை என தேர்வு செய்க. இந்தியாவின் மிக பழமையான பங்கு சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வரும். பிஎஸ்சி தான். இது உங்களுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு 1875. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1992 தான் ஆரம்பிச்சாங்க. அது என்ன
பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் செபி சட்டம், இதில் ஃபர்ஸ்ட் கூற்று தவறான ஒன்று. செபி சட்டம் 1992ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மும்பை பங்கு சந்தை 1875இல் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். 2 மற்றும் 3வது கூற்றுகள் வந்து சரியான ஒன்று. கீழ்கண்ட செய்திகளில் தவறானது எது? இதுல தேவை கோட்பாட்டில் பயன்பாடு அணுகுமுறையை முதலில் புகுத்தியவர் ஆல்பர்ட் மார்சல். பண அளவு கோட்பாட்டை வரையறுத்தவர் இர்விங் பிசர். பேரியல் பொருளியல் சிந்தனையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் கெய்ன்ஸ். போலிவாரம் இவரும் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்சல் தான். ரிகார்டோ என்பது தவறான ஒன்றாகும். ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார்? ஆப்ஷன்ல ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக இருப்பவர் நிதி அமைச்சர் ஆவார். ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பிற்கு பெயர் என்ன? அந்த மொத்த மதிப்பிற்கு பெயர் தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது சரியான விடை. நாட்டின் தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதை மறக்க மாட்டீங்க. நாட்டின் மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை தான் தலா வருமானம் என்று அழைக்கப்படுகிறது. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வன பாதுகாப்பு சட்டம், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம், அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. கடைசி கேள்வி, முதன்மை துறை என அழைக்கப்படுவது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். விவசாயத்துறை. பொதுத்துறை சேவை நோக்கத்துடன் செயல்படுகிறது. சார்புத்துறை தொலைத்தொடர்பு. தனியார் துறை என்பது லாப நோக்கத்துடன் செயல்படுகிறது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ் மற்றும் படித்து முடித்தவங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.